நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடக ராசி, உங்களுடைய மனதில் 5 விதமான கேள்விகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவும் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அது 5 விதமான கேள்விகளுக்கு என்ன பதில்கள், எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம ஒரு கேள்விக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உங்கள் பதில் எஸ் வந்தாலும் சரி, நோ வந்தாலும் சரி, அது எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அந்த ஒரு திடமான மனநிலையோட நீங்கள் இதையும் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட உங்களுடைய ரீடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் கேள்வி, வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கான கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது பார்க்கலாம். எஸ் ஆர் நோவான்றது. உங்களோட வேலை தொழில் சார்ந்த கேள்விக்கு எஸ். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் எஸ் தான், ஒரு சின்ன வகையிலான எஸ் தான், ஆனால் அது ரொம்ப திடமான ஒரு எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த எஸ் அது ஃப்யூச்சர் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக போகும், நீங்கள் அதற்கப்புறம் டெவலப் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேபிளான எஸ் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கடகராசி, உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த ஒரு கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றது வருது.
அது என்ன பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அது நோ கிடையாது. அது என்ன பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அது எஸ்ஸாக தான் மாற வேண்டிய ஒரு பதில், எஸ்ஸாக தான் வர வேண்டிய ஒரு பதில். ஆனால் அதுக்கு நோ இன்னும் ஏன் வந்துகிட்டு இருக்குன்னா, நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, நீங்கள் டபுள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல, கிளாரிட்டி உங்களுக்கு சைடு நீங்களே உருவாக்க கூட மாட்டுறீங்க, சந்தேகத்தோடயே இருக்கீங்க. அதனால தான் அது நோவாக இருக்கே தவிர்த்து எப்போ நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வரீங்களோ அது எஸ்ஸாக மாறிடும். அதனால தான் இது வந்து ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கடகராசி, உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாசிட்டிவான எஸ்ஸா எப்படி மாறும், அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்ன்ற போது நீங்கள் அதில் தனித்துவமாக செயல்படணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பவுமே ஒரு ஃப்ரீ வில்லாக இருக்கணும், யாரையும் கேட்டு முடிவெடுக்காமல் யாரோடைய சஜஷன் பேர்லையும் உங்கள் வாழ்க்கையை நடத்தாத ஒரு பர்சனாக இருக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் சுதந்திரத்தன்மையோடு செயல்படும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. மற்ற 3 விஷயங்களை பார்த்தோம். இப்போ உங்களோட பர்சனல் லைஃப்க்கு வருவோம். உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பேஷன் ரிலேட்டான விஷயங்களா இருக்கட்டும், அதற்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றதா வந்திருக்கு. ஆனால் அந்த எஸ் எப்படி உருவாகும்னா, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையிலையாவது நீங்கள் அதற்கான காரியங்களை நீங்கள் நகர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எஸ் தான் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவான எஸ். இப்போது கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பசங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும், அப்போ படிப்பு சார்ந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றது வருது. அகெயின் பாசிட்டிவான நோ ஏன் வருது அந்த கேள்விக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய இமோஷன்ஸ் ஒரு கண்ட்ரோலில் இல்லை, ஒரு ஸ்டேபிளில் இல்லை, ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒன்று ஆசைப்படுறீங்க ஆனால் வேற ஒரு விஷயத்த செய்கிறீங்க, இல்லை ஒரே சமயத்தில் 2-3 விஷயத்தையும் வந்து நீங்கள் விஷ் பண்ணுறீங்கன்ற போது அப்போ எந்த விஷயத்துக்கும் அது எஸ் இல்லாமல் அது அப்படியே குழப்பமான ஒரு சூழலுக்கு தள்ளுறதுனால ஒரு பாசிட்டிவான நோ. இது எப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ, ஒரே விஷயத்த விஷ் பண்ணுறீங்களோ, ஒரே விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அப்போவே அது வந்து எஸ்ஸாக மாறிடும். ஸோ இதனால தான் அது ஒரு நோவாக இருக்கிறதால ஒரு பாசிட்டிவான நோ. இப்போ ஓவராலாக உங்களுடைய 5 கேள்விகளுக்கு பதில்கள் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த அந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ, உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த உறவு சம்பந்தமான கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப்கான அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், உங்களுடைய படிப்பு சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு 5 கேள்விகளுக்குமான பதிலாக பாசிட்டிவ் நெகட்டிவாக உங்களுக்கு மாறி மாறி எஸ் நோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கேள்விகளை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி நீங்கள் சரி செய்யலாம், இதை பேஸ் பண்ணி எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நேர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.